அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா டாப்ளர் விளைவு. In today's session, I am going to teach the Doppler effect. இந்த டாப்ளர் எஃபெக்ட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று சோர்ஸ், ஒளி மூலம், சத்தம் அப்படிங்கிற ஒளியோட மூலம் சோர்ஸ் வேணும். இன்னொன்று யார் வேணும் அப்படின்னா லிசனர், அந்த சத்தத்தை கேட்குறவங்க. இந்த ரெண்டு பேரும் முக்கியம். இப்போ இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பஸ், பேருந்தை எடுத்துக்கலாம். இங்கே நம்மளில் யாராவது ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ கவனிங்க, இந்த பேருந்து உருவாக்குற சத்தத்தோட அதிர்வெண் என்னன்னு எடுத்துக்கலாம். தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை திஸ் பஸ் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திஸ் பஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி லிசனர். இந்த பஸ்ஸு லிசனரை நோக்கி இயங்குது. அப்படி இயங்கும்போது ஃப்ரீக்வன்சி எப்படி தெரியும்? இனிஷியல் ஃப்ரீக்வன்சியிலேருந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத என் டேஷ்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? பஸ்ஸு லிசனரை கிராஸ் பண்ணி மூவிங் அவே ஃப்ரம் தி லிசனரை விட்டு விலகி போகும். அப்படி விலகி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் ஃப்ரீக்வன்சியில் இருந்து ஃப்ரீக்வன்சி வேரியாக இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி பேர். அதாவது தோற்ற அதிர்வெண். ஒரு ஒளி மூலம் உருவாக்குற ஒளியோட அதிர்வெண் பார்த்திங்கன்னா அந்த ஒளி மூலத்தோட இயக்கத்தை பொறுத்து மாறுபடுற மாதிரி நமக்கு தோணும். கேட்பவங்களை நோக்கி அந்த ஒளி மூலம் நகரும்போது அதிர்வெண் அதிகமாகிற மாதிரியும், கேட்பவரை விட்டு அந்த ஒளி மூலம் அவங்கள கடந்து போகும்போது அதிர்வெண் குறையிற மாதிரி நமக்கு தோணும். இந்த தோற்ற அதிர்வெண்ணுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தேர் இஸ் எ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் இன் தட் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி when the source of sound moving towards the listener and also the source of sound moving away from the listener. This is only one condition. இது மட்டும்தான் பாசிபிளான்னு கிடையாது, இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. டாப்ளர் விளைவுனா என்னன்னு நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த உதாரணம் எடுத்துக்கிட்டேன். சரியா? பேருந்து கேட்பவரை நோக்கி நகரும்போதும் அந்த ஒளி மூலத்தோட அதிர்வெண் மாறுபடுற மாதிரி தெரியும். பேருந்து கேட்பவங்கள்லேருந்து விலகி போகும்போதும் அவங்கள கடந்து போகும்போதும் அந்த ஒளி மூலத்தோட அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படுற மாதிரி தோணும். அதை தான் தோற்ற அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறது. இந்த அதிர்வெண் மாறுபடுற மாதிரி நமக்கு கேட்குது இல்லையா? இந்த விளைவுக்கு பேர் தான் டாப்ளர் விளைவு. The whistle of a fast moving train appears to increase in pitch as it approaches a stationary listener, and it appears to decrease as the train moves away from the listener. விசில் அப்படின்னா அந்த ஊதல் ஒளி யாரோடது? வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ரயில் வண்டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுது அந்த ரயில் வண்டி? அப்ரோச்சஸ் எ ஸ்டேஷ்னரி லிசனர். நிலையாக ஒரு இடத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கேட்பவங்களை நோக்கி அந்த ரயில் வண்டி நகரும்போது அதனோட அதிர்வெண், அந்த ஊதல் ஒளியோட அளவு அதிகரிக்கிற மாதிரி தெரியும். அதே நேரத்தில் அந்த ரயில் வண்டி அந்த நிலையாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களில் இருந்து
அவங்கள கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அதிர்வெண் பிட்ச் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும், குறைஞ்ச மாதிரி நமக்கு தோணும். This apparent change in frequency was first observed and explained by Christian Doppler, an Austrian mathematician and a physicist. இந்த அதிர்வெண்ணில் ஏற்படுற தோற்ற மாற்றம் வந்து முதல்ல யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, கண்டுபிடிச்சி விளக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் டாப்ளர் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் மேத்தமெட்டிஷியன், கணிதவியாளர், அதுக்கப்புறம் ஃபிசிசிஸ்ட், இயற்பியல் வல்லுநரும் கூட. The whistle of a fast-moving train appears to increase in pitch as it approaches a stationary listener, and it appears to decrease as the train moves away from the listener. This apparent change in frequency was first observed and explained by Christian Doppler, an Austrian mathematician and physicist. வேகமாக இயங்கும் ரயில் வண்டியானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்பவரை நெருங்கும் போது அதன் ஊதல் ஒளியின் சுருதி அதிகரிப்பது போன்றும், கேட்பவரை விட்டு விலகி செல்லும் போது அந்த ஊதல் ஒளியின் சுருதி குறைவது போன்றும் தோன்றும். இந்த அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதலில் ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த கணிதவியலாளரும் இயற்பியலாளருமான கிறிஸ்டியன் டாப்ளர் அப்படிங்கிறவர் கண்டறிஞ்சு விளக்குனார். சரியா? He observed that the frequency of the sound as received by a listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motion between the source and the listener. He observed அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு விஷயத்தை கண்டுணர்ந்தார், பார்த்தாரு அல்லது கேட்டாருன்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு ரிசீவ்டு பை தி லிசனர். அந்த நிலையாக நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த கேட்கிறவங்க உணர்ந்த அந்த சத்தத்தோட அதிர்வெண் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்குது. எதை ஒப்பிடும்போது? ஃப்ரம் தி ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை தி சோர்ஸ். அந்த ஒளி மூலத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த ஒளி மூலத்தினால் உருவாக்கப்பட்ட ஆரம்ப ஒளியோட அதிர்வெண் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்குது? மாறுபட்ட மாதிரி தெரிஞ்சிருக்குது. whenever there is a relative motion between source and the listener. எப்பப்பெல்லாம் மூலமும் கேட்பவங்களும் ஒன்றை சார்ந்து மற்றொருவர் இயங்குறாங்களோ அப்போ எல்லாம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒளி மூலம் உருவாக்கின அதிர்வெண்ணுக்கும் அவங்க கேட்குறவங்களுக்கு கேட்குற அதிர்வெண்ணுக்கும் ஒரு மாறுபாடு இருந்திருக்குது. திஸ் இஸ் known as Doppler effect. இந்த விளைவுக்கு பேர் தான் என்னது? டாப்ளர் விளைவு. He observed that the frequency of the sound as received by a listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motion between the source and the listener. This is known as Doppler effect. எப்பெல்லாம் கேட்பவங்களுக்கும் ஒளி மூலத்துக்கும் இடையில் சார்பியல் இயக்கம் இருக்குதோ அப்பெல்லாம் கேட்பவர்களால் கேட்கப்படும் ஒளியோட அதிர்வெண்ணிற்கும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே வேறுபாடு உள்ளதை அவர் கண்டுபிடிச்சார். இதுக்கு பேர் தான் டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்கிறது. This relative motion could be due to various possibilities as follows. இந்த சார்பு இயக்கமானது
கீழ்காணும் வகைகளில் எதையோ ஒன்றை சார்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? இந்த சார்பியக்கமானது கீழ்காணும் வகைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலாவது பாருங்க, தி லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் எ ஸ்டேஷனரி சோர்ஸ். தி லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் தி ஸ்டேஷனரி சோர்ஸ். இப்போ ஒளி மூலம் எஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது? நிலையாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிசனர் அந்த ஒளி மூலத்தை நோக்கி நகரலாம் அல்லது ஒளி மூலத்திலிருந்து விலகி போகலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா டாப்ளர் விளைவு நடக்கும். தி லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் எ ஸ்டேஷனரி சோர்ஸ். கேட்பவர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். The source moves towards or away from the stationary listener. இப்போ லிசனர் எப்படி இருக்கிறாங்க? ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. சோர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி லிசனர். சோர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி லிசனர் ஆர் சோர்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் தி லிசனர். தி சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் தி ஸ்டேஷனரி லிசனர். இதெல்லாம் யாரு? பாசிபிலிட்டிஸ். ஒளி மூலமானது நிலையான கேட்பவரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். அடுத்து என்னன்னு பாருங்க, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் ஒன் அனதர். இப்போ என்னது? சோர்ஸு லிசனர் அப்படின்னா சோர்ஸ் அண்ட் லிசனர் போத் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஒன் அனதர் அண்ட் ஆர் போத் ஆர் மூவிங் away from one another. Both source and listener move towards or away from one another. ஒளி மூலமும் கேட்கிணரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். The medium moves when both source and listener are at rest. சோர்ஸும் லிசனரும் என்ன பண்ணுறாங்க? ரெஸ்ட்டில், ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க. இந்த சவுண்டை ப்ரொபகேட் பண்ணக்கூடிய, இந்த ஒளி அலைகளை கடத்தக்கூடிய அந்த ஊடகம் என்ன பண்ணுது? இப்போ இயக்க நிலையில் இருக்குது. அப்படி இருந்தாலும் டாப்ளர் விளைவு நடக்கும். தி மீடியம் மூவ்ஸ் வென் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆர் அட் ரெஸ்ட். ஒளி மூலமும் கேட்பவரும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒளி பரவும் ஊடகம் நகருதல். Definition of Doppler effect mark பண்ணிக்கங்க. very important 2 mark question. Whenever there is a relative motion between a source and listener, the frequency of the sound heard by the listener is different from the original frequency of the sound emitted by the source. This is known as Doppler effect. எப்பெல்லாம் ஒளி மூலத்துக்கும் கேட்பவருக்கும் இடையில் சார்பியல் இயக்கம் இருக்குதோ அப்பெல்லாம் ஒளி மூலத்திலிருந்து உருவான ஒளியோட அதிர்வெண்ணில் இருந்து லிசனருக்கு கேட்குற அந்த ஒளியோட அதிர்வெண் மாறுபட்ட மாதிரி கேட்கும். இதுக்கு பேர் தான் டாப்ளர் விளைவு. ஒளி மூலத்திலிருந்து உமிழப்பட்ட அந்த ஒளியோட அதிர்வெண் கேட்கிறவங்களுக்கு மாறுபட்ட மாதிரி தெரியும். Whenever there is a relative motion between a source and a listener, the frequency of the sound heard by the listener is different from the original frequency of sound emitted by the source. This is known as Doppler effect.
ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே சார்பியல் இயக்கம் இருக்கும்போது கேட்பவரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுபட்டது போன்று ஒரு தோற்றம் இருக்கும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் டாப்ளர் விளைவு. For simplicity of calculation, it is assumed that medium is at rest. That is, the velocity of the medium is 0. அதாவது எளிமையாக கணக்கீடு செய்யறதுக்காக நாம் ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிறோம். ஒளியானது பரப்பப்படுற அந்த ஊடகம் ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போ ஓய்வு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதனோட திசைவேகம் எப்படி இருக்கும்? சுழியாக இருக்கும். ஓய்வு நிலையில் இருக்கிற பொருளோட திசைவேகம் என்னது? சுழி. For simplicity of calculation, it is assumed that the medium is at rest. That is, the velocity of the medium is 0. கணக்கீடுகளின் எளிமைக்காக ஒளி பரவும் ஊடகம் ஓய்வு நிலையில் உள்ளதாக கருதுவோம். எனவே ஊடகத்தின் திசைவேகம் அப்படிங்கிறது சுழி. Let S and L be the source and the listener moving with velocities Vs and Vl respectively. Consider the case of source and listener moving towards each other. S அப்படிங்கிற ஒளி மூலம் Vs அப்படிங்கிற திசைவேகத்தோடையும் L அப்படிங்கிற கேட்பவர் Vl அப்படிங்கிற திசைவேகத்தோடையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதா கருதிக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம கருதணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒளி மூலம் மற்றும் கேட்பவர் இருவரும் என்ன பண்ணுறாங்க? ஒன்றை நோக்கி மற்றொருவர் இயங்கிறதா கருதிக்கணும். எஸ்ஸுங்கிறது ஒளி மூலம், அதனோட வெலாசிட்டி Vs. எல்லுங்கிறது லிசனர், வெலாசிட்டி ஆஃப் லிசனர் Vl. போத் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், இல்லையா? As the distance between them decreases, the apparent frequency will be increases. சோர்ஸுக்கும் லிசனருக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஆப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். As the distance between them decreases, the apparent frequency will be more than the actual frequency. Source, listener, Vs, Vl moving towards each other. Distance d decrease ஆகும்போது apparent frequency increase ஆகும். Let n and n dash be the frequency of the sound produced by the source and the sound observed by the listener respectively. Then the expression for the apparent frequency n dash is equal to V plus VL divided by V minus Vs into n. n அப்படிங்கிறது ஒளி மூலம் உருவாக்கின ஒளியோட அதிர்வெண் அப்படின்னும், n டேஷ் அப்படிங்கிறது கேட்பவர் உணர்ந்த ஒளியோட அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தோற்ற அதிர்வெண்ணோட சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, n dash is equal to V plus VL by V minus Vs into n. Let n and n dash be the frequency of the sound produced by the source and the sound observed by the listener respectively. Then the expression for the apparent frequency is n dash. ஒளி மூலத்தின் அதிர்வெண் n அப்படின்னும், கேட்பவர் உணரும் ஒளியோட அதிர்வெண் n டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது தோற்ற அதிர்வெண்
n டேஷோட மதிப்பு வந்து v + vl / v - vs × nக்கு சமமாக இருக்கும். இங்கே n டேஷுங்கிறது யார்? தோற்ற அதிர்வெண். vங்கிறது velocity of the sound waves in the given medium. கொடுக்கப்பட்ட ஊடகத்தில் ஒளி அலைகளோட திசைவேகம். vlங்கிறது velocity of listener. vs அப்படிங்கிறது velocity of source of sound. n அப்படின்றது the frequency of the sound which is produced by the source. Yes. Suppose the medium is moving with a velocity w in the direction of propagation of sound. ஒருவேளை மீடியம் இஸ் மூவிங், ஊடகம் வந்து இயங்குது வித் தி வெலாசிட்டி டபிள்யூங்கிற திசைவேகத்தோடு அந்த ஊடகம் இயங்குது. எந்த திசையில் இயங்குது? டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். ஒளி பரவுற திசையிலேயே அந்த ஊடகமும் டபிள்யூ அப்படிங்கிற திசைவேகத்தில் இயங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். Suppose the medium is moving with a velocity w in the direction of propagation of sound. ஒளிபரவும் ஊடகமானது w என்ற திசைவேகத்தில் ஒளிபரவும் திசையிலேயே நகர்வதாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த ஊடகம் அப்படிங்கிறது காற்று ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். For this case, the velocity of sound v should be replaced with v plus w. இந்த நிலையில் ஒளியோட திசைவேகம் v அப்படிங்கிறது v + wக்கு சமமாக இருக்கும். ஏன்னா ஊடகமும் ஒளி அலைகளும் ஒரே திசையில் பரவுது. If the medium moves in a direction opposite to the propagation of sound, then v should be replaced with v minus w. ஒருவேளை ஊடகம் வந்து ஒளி பரவும் திசைக்கு எதிர் திசையில் இயங்குச்சு அப்படின்னா அந்த ஊடகத்தோட திசைவேகம் வந்து v மைனஸ் டபிள்யூக்கு சமமாக இருக்கும். இந்த நிகழ்வில் ஒளியோட திசைவேகம் v ஆனது v + w ஆக மாறுகிறது. அதே போல் ஊடகமானது ஒளி பரவும் திசைக்கு எதிர் திசையில் நகருமானால் ஒளியின் திசைவேகம் v ஆனது v மைனஸ் w ஆக மாறுகிறது. ஓகே. Conditions for no Doppler effect. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருப்பதற்கான நிபந்தனைகள். Under the following circumstances, there will be no Doppler effect and the apparent frequency as heard by the listener will be the same as the source frequency. கீழ்காணும் சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்ளர் விளைவு அப்படிங்கிறது நடைபெறாது. அது மட்டும் இல்லை, மற்றும் கேட்பவர் உணர்ற அந்த தோற்ற அதிர்வெண் அப்படிங்கிறது ஒளி மூலம் உருவாக்கின அதிர்வெண்ணுக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். Under the following circumstances, there will be a no Doppler effect and the apparent frequency as heard by the listener will be the same as the source frequency. கீழ்கண்ட சூழ்நிலைகளில் டாப்ளர் விளைவு நடைபெறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணுக்கு சமமாகவே இருக்கும். When source and listener both are at rest, ஒளி மூலமும் கேட்பவர் என்ன பண்ணுறாங்க? ஓய்வு நிலையில் இருக்கும்போது டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது. When S and L move in such a way that
distance between them remains constant. ஒளி மூலமும் கேட்பவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமமான இடைவெளியில் நகர்ந்து போகும்போது டாப்ளர் எஃபெக்ட் வந்து நடக்காது. அது எப்படி? இது ஒளி மூலம், இது யாரு? இது கேட்பவர். ரெண்டு பேர் என்னது? ஒரே சமமான இடைவெளியில் நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது டாப்ளர் விளைவு நடக்காது. தோற்ற அதிர்வெண்ணில் மாற்றம், தோற்ற அதிர்வெண்ணுங்கிறது இருக்கிற மாதிரி தெரியாது. when S and L move in a such a way that distance between them remains constant. ஒளி மூலம் மற்றும் கேட்பவர் சம இடைவெளியில் நகரும்போது டாப்ளர் விளைவு நடக்காது. when source and listener are moving in mutually perpendicular directions. ஒளி மூலமும் கேட்பவங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்து திசையில் இயங்கும்போது டாப்ளர் விளைவு அப்படிங்கிறது நடக்காது. இது ஒளி மூலம், இது யார்? கேட்பவர். ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து திசையில் நகரும்போது டாப்ளர் விளைவு நடக்காது. If the source is situated at the center of the circle along which the listener is moving. சோர்ஸ் ஒளி மூலத்தை வந்து ஒரு வட்டத்தோட மையத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை, கேட்பவர் வந்து அந்த வட்ட பாதையிலேயே இயங்கினாங்க அப்படின்னா அங்கே டாப்ளர் விளைவு நடக்காது. ஒரு ஒரு சர்க்கிள், இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ். இப்போ லிசனர் என்ன பண்ணுறாங்க? இந்த வட்டப்பாதையிலேயே இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோர்ஸுக்கும் லிசனருக்கு இடையில் இருக்கிற இடைவெளி ஒரே மாதிரி இருக்குது. அப்போது டாப்ளர் எஃபெக்ட் வந்து நடக்காது. If the source is situated at the center of the circle along which the listener is moving. ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்பவர் அந்த வட்டப்பாதையில் நகரும்போது டாப்ளர் விளைவு நடக்காது. இது ரொம்ப 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 முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் விளைவின் பயன்பாடுகள். டு மெஷர் தி ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல்ஸ். ஒரு வாகனத்தோட வேகத்தை அளவீடு செய்கிறதுக்கு இந்த டாப்ளர் விளைவை நாம் பயன்படுத்துகிறோம். எப்படி? An electromagnetic wave is emitted by a source attached to a police car. The wave is reflected by a moving vehicle which acts as a moving source. An electromagnetic wave, மின்காந்த அலைகள் emitted, உமிழப்படுது. எதனால்? by source. மின்காந்த அலை மூலத்திலிருந்து மின்காந்த அலை உமிழப்படுது. that is attached to the police car. அதை எங்கே இணைச்சிருப்பாங்க? அந்த காவலரின் வாகனத்தில் பொருத்தி இருப்பாங்க. the wave is reflected by moving vehicle. இப்போ அந்த போலீஸ் காரில் இருந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து என்ன ஆகும்? அந்த மூவிங் வெஹிக்கிள்ஸை நோக்கி ப்ரொபகேட் ஆகும். அப்போ போய் அந்த வெஹிக்கிள் மேலே இன்ஸ்டன்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து which acts as a moving source. வேவ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு மூவிங் சோர்ஸ்.
An electromagnetic wave is emitted by a source attached to a police car. The wave is reflected by a moving vehicle which acts as a moving source. காவலரின் காரில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவி ஒன்று மின்காந்த அலையை உமிழும். இந்த அலையானது சாலையில் வேகமாக செல்லும் வாகனத்தின் மீது பட்டு எதிரொலிக்கப்படும். There is a shift in frequency of the reflected wave. From the frequency shift, the speed of the car can be determined. This helps to track the overspeeding vehicles. போலீஸ் கார்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகும். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கிற வெஹிக்கிள் மேலே இன்ஸ்டண்ட்டாகி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்டடான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அது ஒரு மூவிங் சோர்ஸாக ஆக்ட் பண்ணுது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் எ ஷிஃப்ட் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரிஃப்ளெக்டட் வேவ். இன்சிடெண்ட் வேவ் போலீஸ் காரில் இருந்து வேகமாக இயங்குகிற வாகனத்தின் மீது விழுந்த அந்த மின்காந்த அலையோட அதிர்வெண்ணை ஒப்பிடும்போது எதிரொலித்து வந்த மின்காந்த அலையோட அதிர்வெண் வந்து கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி தெரியும். There is a shift in the frequency of the reflected wave. From the frequency shift, இந்த அதிர்வெண் மாறுபாட்டில் இருந்து நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, speed of the car can be determined. கார்னு சொல்கிறத விட தி ஸ்பீட் ஆஃப் தட் வெஹிக்கிள் கேன் பி டிட்டர்மைன். அவங்க எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற வாகனங்களை வந்து என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணுறதுக்கு, கண்காணிக்க இதை நம்ம பயன்படுத்தலாம். தேர் இஸ் எ ஷிஃப்ட் இன் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரிஃப்ளெக்டட் வேவ். From the frequency shift, the speed of the car can be determined. That means vehicle. This helps to track the overspeeding vehicles. எதிரொலித்த அலையின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படும். அந்த அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனத்தின் வேகத்தை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இது அதிவேக வாகனங்களை கண்காணிக்க பயன்படுத்துகிறோம். சரியா? அடுத்த பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் எ சேட்டலைட். துணைக்கோளை வந்து என்னது, துணைக்கோளோட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கிறது. தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் எமிட்டட் பை தி சேட்டலைட் டிக்ரீசஸ் as the satellite pass away from the earth. பூமியிலிருந்து செயற்கைக்கோள் பூமியிலிருந்து விலகி செல்ல செல்ல அந்த செயற்கைக்கோளிலிருந்து உமிழப்படுற அந்த ரேடியோ அலைகளோட அதிர்வெண் வந்து குறையும். தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் எமிட்டட் பை எ சேட்டலைட் டிக்ரீசஸ் as the satellite passes away from the earth. துணைக்கோள் ஒன்று புவியிலிருந்து வெகு தொலைவிற்கு செல்ல செல்ல அதனால் உமிழப்பட்ட அந்த ரேடியோ அலைகளின் அதிர்வெண் வந்து குறையும். By measuring the change in the frequency of the radio waves, the location of the satellite is situated. அந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுச்சு, குறிப்பாக அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த ரேடியோ வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது மூலம் ஆர் மெஷர் பண்ணுறது மூலம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செயற்கைக்கோளோட நிலையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி துணைக்கோளோட இருப்பிடத்தை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியோ வேவ்ஸ் ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதுதான் ரேடாரோட விரிவாக்கம். In radar, radio waves are sent and the reflected waves are detected by the receiver of the radio, the radar station. ரேடாரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ அலைகளை நம்ம அனுப்புவோம்.
அந்த எதிரொலிச்சு வர ரேடியோ அலைகளை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ரேடார் நிலையத்தில் இருக்கிற ஏற்பி மூலம் நம்ம கண்டுணருவோம். ரேடாரானது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரேடாரில் பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸை வந்து நம்ம ஏரோப்ளான்ஸ் அந்த ஏர்கிராஃப்டை நோக்கி சென்ட் பண்ணுறோம். தென் ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த ரேடியோ வேவ்ஸை வந்து நம்ம ரிசீவர் மூலம் டிடெக்ட் பண்ணுறோம். From the frequency change, the speed and location of the aeroplanes and aircrafts are tracked. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட்டான நம்ம சென்ட் பண்ண ரேடியோ வேவ்ஸ்க்கும் ரிசீவ் பண்ண ரேடியோ வேவ்ஸுக்கு இடையில் there is a frequency difference. நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண ரேடியோ வேவ்ஸுக்கும் ரிசீவ் பண்ண ரேடியோ வேவ்ஸுக்கு இடையில் தேர் இஸ் எ ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வானூர்திகளோட வேகம் மற்றும் இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் தி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் தி ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி ஏரோப்ளான்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் ட்ராக்டு. ரேடாரானது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். எதிரொலிச்சு வரும் ரேடியோ அலைகளை ரேடார் நிலையத்தில் உள்ள ஏற்பி மூலம் கண்டறிந்து அந்த அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை கொண்டு விமானத்தின் வேகம் மற்றும் இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ranging. In sonar, by measuring the change in the frequency between the sent signal and the received signal. Same concept. சோனார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண அந்த சிக்னலும் ரிசீவ் பண்ண சிக்னலுக்கு இடையில் எந்த மாதிரி அதிர்வெண் மாறுபாடு உருவாகிருக்கு அப்படிங்கிறத அளவீடு செய்கிறது மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா speed of marine animals and submarines can be determined. மெரைன் அனிமல்ஸ் அப்படின்னா யாரு? நீர்வாழ் உயிரினங்கள், விலங்குகள், உயிரினங்கள் சொல்லலாம். சப்மரைன்ஸ் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்கள். இதனோட வேகத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். In sonar, by measuring the change in the frequency between the sent signal and the received signal, the speed of marine animals and submarines can be determined. சோனார் கருவியின் மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியலாம். இது எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் பிரின்சிபல் இல்லையா? அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் பிரின்சிபல். ஓகே, all of you understand? Thank you.